வணக்கம். நம்மளோட லைஃப்பில் தினம் நமக்கு ஒரு புதிய அனுபவத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது நீங்கள் ஒரு நாள் அதை சிந்தித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கணும். மாற்றங்கிறது ரொம்ப அவசியம். எல்லா விஷயத்துலையுமே நம்மளுக்கு என்ன சூழ்நிலையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கணும். எப்படி மாற்றிக்கணும்? சிந்திக்கணும். எவ்வளவு பணம் இருந்தாலும் யார்கிட்டையோ வலியையோ வேதனையோ துளி அளவு கூட மாற்றிட முடியாது. எவ்வளோ பணம் இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, தன்னோட வலியையும் வேதனையும் சுகத்தையும் துக்கத்தையும் யாராலையும் மாற்றிடவே முடியாது. எத்தனை பணம் வந்தாலும் சரி மாற்றவே முடியாது. ஆனால் கஷ்டங்கள் வரும்போது தான் கடவுள் நினைப்பே வரும். ஆஹா, கடவுளே என்னை காப்பாற்று, என் பிள்ளைகளை காப்பாற்று, எனக்கு படிப்பு கொடு, வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு, அதாகிடுச்சு இதாகிடுச்சு, என்னை எப்படியாவது காப்பாற்றின்னு சொல்லி கஷ்டங்கள் வரும்போது தான் கடவுளே அப்படின்னு சாமி கும்பிடுவோம். பண நெருக்கடி, பணம் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம பையில் 10 ரூபா இல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது தான் பணத்தை இப்படி செலவழிச்சிருக்கலாம், தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டோம், வேஸ்ட்டாக பணத்தை அன்றைக்கி செலவு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தோணும். அதே மாதிரி ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கும்போது தான் நம்ம உடம்பு அன்றைக்கி நம்ம சரியாக கவனிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி தோணும். அது இப்போது நம்ம ஒரு பைக்கு வச்சுருக்கோம்னா அந்த பைக்குக்கு எண்ணெய் போடுறோம், துடைக்கிறோம், வைக்கிறோம், கொஞ்சம் நேரத்தில் நின்று வச்சுன்னா அதை கொண்டு போய் சரி பண்ணுறோம், எல்லாம் பண்ணிட்டோம். லேசாக ஒரு ஆணி குத்திருச்சுன்னா அவ்வளோதான், பஞ்சர், வண்டி ஓடாது. அதே மாதிரி தாங்க உடம்பும். ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம அந்த உடம்பை பத்திரமாக பார்த்துக்கணும். அது இறைவன் நமக்கு கொடுத்த வரம். அதாவது மிஷின்லேயே உயிரோட்டம் இல்லை மிஷின் நம்ம உடம்பு. அந்த உடம்பை நம்ம பார்த்துக்கிறோன்னு. அதை பார்த்திங்கன்னா அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போனதுக்கப்புறம் அதை அப்புறம் நினச்சி பார்த்து என்ன புண்ணியம். அதே மாதிரி நாம் அழுகும் போதும் கவலைப்படும் போதும் துக்கப்படும் போதும் சோர்வடையும் போது தான் ஐயோ நம்மகிட்ட யாருமே இல்லையே, நம்ம இவ்வளோ நண்பர்களை சேர்த்து வச்சுருக்கலாமே, இவ்வளோ உறவினர்களை சேர்த்து வச்சுருக்கலாமே, இன்றைக்கி நமக்கு ஆறுதலாக இருப்பாங்களே, எப்பேற்பட்ட பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இன்றைக்கி உறவுகள் இல்லாமல் அனாதையாக செத்துருப்பாங்க. நீங்களே லேட்டஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க. அது மாதிரி தனக்கென ஒரு உணர்வுகளை சம்பாதித்து வைக்கணும், தனக்கென ஒரு உறவுகளை சம்பாதித்து வைக்கணும், தனக்கென சொந்தங்கள், தனக்கென நட்புகளை சம்பாதிச்சு வச்சுருக்கணும். அப்போ தான் நாளைக்கு பிற்காலத்தில் ரொம்ப நல்லது நடக்கும். அதே மாதிரி நம்ம கடைசியில் வீட்டில் கட்டில் அப்படியே முடங்கி போய் வயசான காலத்தில் கிடக்கும்போது அப்படியே வீட்டை திரும்பி பார்ப்போம். நம்ம இவ்வளோ தூரம் உழைச்சி இவ்வளோ பெரிய வீட்டை கட்டி ரொம்ப அனாதையாக ஆக்குற மாதிரி அவ்வளவு செலவு பண்ணி வீணாக்கிட்டோமோ காசை அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் அது கூட அவ்வளோ இது இல்லைன்னு வச்சுக்கோங்க. வீடு கட்டலாம், பட் நமக்கு தோணும் நம்ம வீடு கட்டி ஐயோ நம்ம அனுபவிக்க முடியாமல் கடைசியில் ஒத்த கட்டில் படுத்து கிடக்குமே, நாளைக்கு ஒரு நிமிஷம் யோசித்து பார்ப்போம். நம்ம கடைசியில் எண்ணத்துக்கு எவ்வளோ இடம் வாங்கி போட்டோம், நமக்கு 6 அடி தான் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஒவ்வொரு விஷயங்க, நல்லது செஞ்சது திரும்பி வரலைன்னாலும் கெட்டது செஞ்சது திரும்பி அடிக்கும். நிச்சயமாக இது நல்லது செஞ்சது திரும்பி வராட்டாலும் கெட்டது செஞ்சது திரும்பி அடிக்கும். அதனால் முடிஞ்ச மட்டும் யோசிக்காதீங்க, நல்லதே செய்ய பாருங்கள். நீங்கள் கஷ்டமே பண்ணாதீங்க யாருக்கு. நீங்கள் நல்லது மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இறைவன் கஷ்டமே தரமாட்டார். இதை பூரா மனசில் வச்சுக்கிட்டு அப்படியே வாழ பழகுங்க. வெற்றி நிச்சயம். இன்றைக்கி நம்ம செஞ்ச தவறுகள் எல்லாத்தையுமே மன்னிச்சிடுவோம். இன்றைக்கி எல்லோரும் செஞ்ச தவறுகளை நம்ம செஞ்சது டோட்டலாகவே மன்னிச்சுட்டு எல்லாருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்குமாறு ஆண்டவனை வேண்டி அருள் புரிவோம். கவலைகளை மறக்க இயற்கை தந்த வரமே தூக்கம். எனவே கவலையின்றி நிம்மதியாக தூங்குங்கள். நாளை பொழுது நல்லபடியாக விடியட்டும்.